ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம காயத்ரி இருந்துட்டு நீங்க என்ன லவ் பண்றதுனால தான் நான் உங்க மேல ஆசைப்பட்டு பேசவே ஆரம்பிச்சேன். ஆனா இப்போ என்னடனா என் கூட நீங்க பேசவே மாட்டேன்றீங்க. எதனால சொல்லுங்க? ஒரு வேளை என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிட்டு இருக்கிற போது சேரன் இருந்துட்டு இங்க பாருப்பா, அவன் ஏதோ புத்திக்கிட்டத்தனமா உங்ககிட்ட ஃப்ரெண்டா தான் பேசிட்டு இருந்துக்கான். ஆனா நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இங்க பாருமா, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த வீட்லயும் அந்த பொண்ணு 7 8 மாசமா இந்த வீட்டில் தான் இருக்கு. அவன் ஏதோ இப்படியெல்லாம் பண்ணிட்டான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் தப்பா எதையும் பேசியிருக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிடுறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படின்னா என் கூட என்ன எதுக்காக பேசுனீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயத்ரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ பண்ண விஷயம் பாரு, எங்கே போய் நின்று இருக்கணும். இதுக்காக தான் நாங்கள் அப்போவே படித்து சொன்னோம். ஆனால் நாங்கள் சொல்கிறத யாராச்சும் நீ கேட்டியா? கேட்கவே இல்லையே. இப்போ அந்த பொண்ணு என்ன நிலைமையில் இருக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனை ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போய் அந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு வராங்க. சோழன் ஒரு பக்கம் இவங்க எங்கே தான் போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பல்லவன் இருந்துட்டு நம்ம நிலாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் ராக வந்து மீட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ மீட்டிங் எடுக்கிறத விட நம்ம நிலாவை தான் ரசித்து பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வானத்தை இருந்துட்டு நம்ம பாண்டிக்கு ஃபோன் பண்ணி என்ன பிடிக்குமா இல்லை உங்கள் வீட்டை பிடிக்குமா, இந்த கேள்விக்கு ஆன்சரு நான் எப்போவோ சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப இந்த மாதிரி கேட்காத, எனக்கு என் வீடு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.